மிகப்பெரிய எதிர்பார்ப்புல பல தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தை நீங்க 150 ரூபாய் கொடுத்து திரையரங்குல பாக்குறீங்கன்னா எப்படி இது 1000 கோடி வசூல் செஞ்சு தரும் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 திரைப்படத்துடைய பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டா 250 கோடின்னு சொல்றாங்க. அந்த 250 கோடியுமே படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து இந்த படத்துக்கான முழு செலவையுமே பாத்துக்குவாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது லைகா. ஸோ லைகா தான் வந்து பாத்தீங்கன்னா 250 கோடியுமே ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஃபுல்லா செலவு பண்ணுவாங்க. படத்தை ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனி கிட்ட படத்தை வந்து விற்பாங்க. இந்த ஒரு படத்தை ரெட் ஜெயின் கம்பெனி தான் வெளியிடுது. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபார்மேட்ல படத்தை வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எம்ஜி, அதாவது மினிமம் கேரண்டி. ஒரு படத்தை 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்னா ப்ரொடியூசருக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்து ரிலீஸ் நிறுவனம் வாங்கிக்குவாங்க. ஸோ ப்ரொடியூசரும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆயிருவாரு. அதே நிலையில அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு 50 கோடி 100 கோடின்னு அடிச்சதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் நிறுவனத்துக்கு அந்த காசு ஃபுல்லா போகும். இது மினிமம் கேரண்டி. ஆனா இந்தியன் 2 மாதிரியான பெரிய திரைப்படங்களை அவுட் ரைட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் வாங்குவாங்க.